மக்களே, வெல்கம் பேக் டு சிப்பாய் வெல்னஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மேங்கோ பார் செய்ய போகிறோம். ஸோ வீடியோவில் பார்க்குற மாதிரி மாங்காய் வந்துட்டு தோல் வச்சுங்க, கட் பண்ணிக்கலாம். ஸோ மிக்சியில் போடும்போது ஸ்மூத்தாக இருக்கணும். ஸோ இதை வேக வச்சுக்கலாம். வேக வச்சதுக்கப்புறம் இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். Glitch EJKD. ஸோ இப்போ இதை பிளெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரமிளகாய் தூள் போட்டுக்கலாம். வரமிளகாய் தூள் போட்டாச்சு. தேவையான போட்டாச்சு. அடுத்து உப்பு தேவையான போட்டுக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதை பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ தேவையான சர்க்கரை போட்டுக்குங்க. மறுபடியும் இதையும் பிளெண்ட் பண்ணி எடுத்துங்க. இப்போ வீடியோ பார்க்குற கலருக்கு உங்களுக்கு வரணும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நல்லா அடிகனமான பாத்திரத்தை வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்த அதில் மேங்கோ பாரோடைய சிறப்பு ஊற்றிக்கலாம். மிளகாடி உப்பு எல்லாம் போட்டிங்களா? எல்லாம் போட்டு தான் அரைச்சிங்களா? ஸோ நம்ம இந்த இதை வந்துட்டு கைவிடாமல் வந்துட்டு கிண்டணும். ஸோ இதை நம்ம வந்துட்டு 10 மினிட்ஸ் பக்கம் கிண்டணும். உப்பு எல்லாம் போட்டு அரைச்சி. ஸோ வாங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் இருக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ இந்த அளவுக்கு பபுள்ஸ் வருது. கட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது மெயினாக. ஏன்னா நமக்கு வந்துட்டு மேங்கோ பார் செய்யும்போது நல்லா ஃப்ளாட்டாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்துட்டு மேங்கோ பார் சாப்பிடும்போது நல்லா வந்துட்டு நமக்கு ஸ்வீட்டாக இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் பார்க்குற அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த கலர் பத்தாது. நல்லா கெட்டியாக ஜெல்லி மாதிரி வந்ததுக்கப்புறம் ஸோ இதுக்கு அவ்வளோதான் வேலை. நம்ம வந்துட்டு இதை நல்லா ஃப்ளாட்டாக பெருசாக ஒரு தட்டில் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. அது ஒரு பக்கத்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம மேங்கோ பார் ஜெல்லியை வந்துட்டு இதில் ஊற்றலாம். ஸோ இதை நம்ம வந்துட்டு நல்லா ஃப்ளாட்டாக பண்ணிக்கணும். நல்லா ஃப்ளாட் ஆகிங்க. நான் சுற்றுறேன், இப்படி வச்சுட்டே வந்தீங்கன்னா ரொம்ப மொத்தமாக இருக்குமா? கொஞ்சம் அதிகமாக இருக்கு. சரியா ஸோ ஒன் டே இதை நம்ம வந்துட்டு வெயில நல்லா காய வச்சுக்கணும். ஸோ உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இட்ஸ் யுவர் சிப்பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.